டொனால்ட் ட்ரம்ப் வாஸ் ஷார்ட், பட் அவரோட இயரில் வந்து புல்லட் பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லா கேம்பெயின்ஸும் ஸ்டாப் பண்ணல இல்லையா. ஸோ தே கண்டினியூட் த திங் பேரலி செக்யூரிட்டிஸ் வர் டெவலப்டு. ஈவன் அவங்களோட ஒரு ரைட் விங் லீடர் கூட இப்போ வந்து ஷார்ட் பண்ணியிருந்தாங்க, சார்லி கிரக். இப்போ ஈவன் அவங்களோட கட்சியிலே பார்த்தீங்கன்னா சார்லி ரெக்கையும் இப்போ வந்து ஷார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமாவும் எந்த கட்சி கூட்டத்தையும் நிப்பாட்டல, கன்ஸ் சேல்ஸும் நிப்பாட்டல. பட் ஒன்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஹவ் பீன் இன்க்ரீஸ்ட். பட் நம்மளதுல பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக கட்சி கூட்டங்களே நடத்த கூட நிப்பாட்டிட்டாங்க. இது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ சில நேரத்தில் வந்து இந்த யூடியூப் இதிலெல்லாம் வந்து இது கொடுக்குறாங்கல்ல, சில அரசாங்கத்துக்கு ஏற்புடைய அது அல்லாத சில கண்டென்ட்டை போடுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து பெயில் கொடுக்கும்போது கோர்ட்டுகளே நிபந்தனையாகவே போடுறாங்க. நீ வந்து பப்ளிக் மீட்டிங்கில் கலந்துக்கூடாது, நீ வந்து நீ திரும்ப ரீல்ஸ் போடக்கூடாது, இப்படிலாம் நிபந்தனையாக போடுறாங்க. அது வந்து கான்ஸ்டியூஷன் படியே அப்படி நீ போடவே முடியாது. அவன் திரும்ப தப்பு பண்ணானா அதுக்கு மேலே ஒரு கேஸை போட்டு அதுக்கு ப்ராசிக்யூட் பண்ணி அவனை உள்ளே தான் தள்ள முடியும். ரைட் டு ஃப்ரீ எக்ஸ்பிரஷன்ற ஒரு ஃப்ரீடமை டெம்பரரியாக கூட கட் பண்ணுறதுக்கு பவர் கிடையாது கோர்ட்டுக்கு. ஆனால் அது பண்ணுது தொடர்ந்து. அட்லீஸ்ட் இப்போ உடனே கொண்டு வந்து உடனே அதுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை எடுத்துகிட்டு ரொம்ப தாட்ஃபுல்லாக அந்த ஆக்ஷன், இந்த மொத்த பர்மிஷன் இந்த மொத்தத்தையும் அப்படி தாட்ஃபுல்லாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.